மேடம். அண்ணா வண்டி அங்க பார்க் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? இங்க வா. இந்த போட்டோவை பாரு. இவ பேர் ரஞ்சிதா. இவளை நல்லா பாத்துக்கோ. இவ போட்டோ உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த ரெசார்ட்ல தான் ஒரு பார்ட்டில இருக்கா. உள்ள போய் அவளை ஃபாலோ பண்ணு. சரிங்க மேடம். ஓகே, இந்தா இதுல மாத்திரை இருக்கு. இது அவ சாப்பிடுற சாப்பாடுலயோ இல்ல குடிக்கிற பால் ஜூஸ் சூப்லயோ எதுல கலப்பான்னு எனக்கு தெரியாது. இது அவளை சாப்பிட வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன மேடம், சின்ன மேட்டர்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா மர்டர் ரேஞ்சுக்கு பெரிய சம்பவம் பண்ண சொல்றீங்க. இது ஒன்றும் விஷம் இல்ல, மெடிசின். இத ஓவரா சாப்பிட்டா அவ சாகலாம் மாட்டா. ஆனா கிறுக்கு புடிச்சு போய் புத்தி பேதலிச்சு போயிடுவா. எங்க இருக்கோம் என்ன பண்றோம் எல்லாம் எதுவுமே தெரியாது. சுயநினைவோடு எதையும் செய்யவும் மாட்டா. போதையில ட்ரெஸ்ஸ கிழிச்சுக்கிட்டு எதையாவது உளருவா. ஓவர் போதை ஆயிடுச்சுன்னா தரையில கிடந்து உருளுவா. யாரு புருஷனை தெரியாம எவனையாவது கட்டி பிடிப்பா. மேனேஜருங்கிற மரியாதையான போஸ்ட்ல இருக்காவ. இப்படி எல்லாம் செஞ்சா அவ மானம் போகும் தானே. அவங்க கம்பெனி ஸ்டாஃப் முன்னாலே அவ கேவலமா அசிங்கப்படணும். அதான் எனக்கு வேணும். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இங்க பாரு, இந்த மாத்திரை வேற யாருக்கும் போயிடக்கூடாது. கரெக்டா அவளை ஃபாலோ பண்ணி அவ சாப்பிடுற ஐட்டத்துல இத கலந்துரு. ஏதாவது சொதப்புன்னு ₹1 கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன். நான் பேசின அமௌண்ட்டை விட அதிகமா உனக்கு கொடுப்பேன். பக்காவா முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். நில்ல. யாராவது நீ யாருன்னு கேட்டா வீட்டு கார்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னு சொல்லு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. புரிஞ்சுதா? ஓகே. ரஞ்சிதா, நீ எந்த பிளானோட இங்க வந்தியோ அதை நடக்க நான் விட மாட்டேன்டி. சந்தோஷமா இருக்கணும்னு வந்த நீ அவமானப்பட்டு அழுதுட்டு தான் போற. ரஞ்சிதா, நீ ஏமா தனியா நின்னுட்டு இருக்க? நீயும் போய் ஆட வேண்டியது தானே?